சதுர்த்தி என்றால் நிறுத்துதல் என்று பொருள். இன்று ஆலயங்களிலே இதையெல்லாம் விளம்பரப்படுத்துகின்றார்கள். சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் நாம் வீட்டிலே அதிக நேரம் இங்குதான் இருக்கின்றோம். இந்த வாழ்க்கையில நாம் சலிப்புப்பட்டது, சங்கடப்பட்டது, வேதனைப்பட்டது, இது அனைத்துமே இந்த வீட்டிலே அமர்ந்து கொண்டுதான் அல்லது எங்கே ஒரு மூலையில் இருந்து கொண்டுதான். எனக்கு வேலை இல்லை என்றால் இப்படிதான் சும்மா அமர்ந்து கொண்டு இதற்கு முன் நடந்தது, இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது, அல்லது இனி எப்படி ஆகுமோ என்ன ஆகுமோ என்று என்னால் ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு நாள் இது போன்ற உணர்வுகள் வந்துவிட்டால் இந்த வீட்டிலே அமர்ந்து கொண்டு நாம் இப்படித்தான் சங்கடங்களை எண்ணிக்கொண்டே இருக்கின்றோம். நாம் நினைக்கின்றோம் அப்படி வந்ததனால் தானே அதை நினைக்க வேண்டியிருக்கின்றது. நானாகவா நினைக்கின்றேன், அது வருகின்றது, நான் நினைக்கிறேன் என்று சொல்கின்றோம். இது எத்தனையோ சொல்லலாம். வீட்டிலே வீட்டுக்காரருக்கு இப்படி இருக்கின்றது, தொழில் இப்படி இருக்கின்றது, பையன் இப்படி இருக்கின்றான், பையன் சரியாக படிக்கவில்லை, அதை நினைத்தால் சங்கடமாக இருக்கின்றது. அல்லது பையன் வளர்ச்சி பெற்று வந்துவிட்டான், அவன் நல்ல இடத்திலே வேலைக்கு சேர வேண்டும், அவனுக்கு சரியான வேலை கிடைக்கவில்லை, சங்கடமாக இருக்கின்றது. அல்லது அடுத்து திருமணம் நடைபெறவில்லை, வயதாகின்றது. அதே போல பெண்ணுக்கு இப்படி இருக்கின்றது, பெண்ணுக்கு இப்படி கிடைக்கவில்லை என்ற சங்கடம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ விஷயங்களை நினைத்து நாம் சங்கடம் 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 என்று சங்கடப்பட்டு கொண்டே இந்த வீட்டிலே சங்கடமான உணர்வுகளைத்தான் பதிவு செய்து வைத்திருக்கின்றோம். அதனால்தான் இதை சங்கடகர சதுர்த்தி என்று சுட்டிக்காட்டி இதை நிறுத்த வேண்டும், சதுர்த்தி செய்ய வேண்டும் என்றால் நாம் சொல்லுகின்றோம். நாம் துருவ நட்சத்திரத்தின் பெயர்கள் ரத்த நாளங்களை கலக்க வேண்டும், உடல் முழுவதும் படர வேண்டும், உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் பெற வேண்டும் என்று தியானிக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் இது எவ்வளவு நேரம் இதை செய்கின்றோம்? தியானம் முடிந்த பின் எவ்வளவு நேரம் மீண்டும் இது நினைவுக்கு வருகின்றது? ஆனால் நாம் வீட்டிலே, குறிப்பாக பெண்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் அதிகமாக வீட்டிலே தான் இருக்க நேருகின்றது. வேலைக்கும் செல்லும் பெண்களாக இருந்தாலும் வேலையிலே கவனமாக இருப்பார்கள். ஆனால் வீட்டிற்குள் வந்ததும் இது எல்லாமே வந்துவிடும். அது வீட்டிற்குள் வந்தாலே இந்த சங்கடம் தான் ஓடிக்கொண்டிருக்கும். அதனால் சங்கடகர சதுர்த்தி என்பதை நிறுத்தும் விதமாக நாம் இந்த வீட்டிலே அமரும் பொழுது, வீட்டில் இருக்கும் பொழுது எதை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்குத்தான் குருநாதர் நீங்கள் கூட்டு குடும்ப தியானம் வீட்டிலே இருந்துதான் செய்ய வேண்டும், வீட்டிற்குள் தான் கூட்டு தியானமே செய்ய வேண்டும் என்று பொது இடங்களிலே கூடுமான வரை தவிர்த்து கூட்டு குடும்ப வீட்டிலே தான் தியானம் செய்ய வேண்டும் என்று முறைப்படுத்தியதனுடைய நோக்கமே எல்லோருடைய அந்த உயர்ந்த உணர்வுகளும் அங்கே பதிவாக வேண்டும். ஒருவரால் முடியவில்லை என்றாலும் அதை செயல்படுத்த வேண்டும் என்று. அதே சமயத்தில் நாமும் இதை தெரிந்து குரு உணர்வை பதிவு செய்து கொண்ட பின் கூடுமான வரை வீட்டிற்குள் நாம் சும்மா இருக்கும் பொழுது இதை பதிவு செய்யாதபடி நாமும் நம்முடைய பழக்க வழக்கத்தை மாற்றி ஏற்கனவே பதிவான நிலைகளும் இனி பதிவாகும் நிலைகளை மாற்றி அமைப்பதற்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நாம் வீட்டிலே தரைகளிலும் சுவர்களிலும் வீட்டை சுற்றிலும் இதை பரவச் செய்ய வேண்டும், படரச் செய்ய வேண்டும், ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். நம் குரு உபதேசங்களை நம்மை எப்படி உற்று நோக்கி பதிவாக்குங்கள் என்று சொல்லுகின்றாரோ அதே போன்று நாம் வீட்டிலும் ஆழமாக பதிவு செய்து மிகவும் முக்கியமானதான் சங்கடகர சதுர்த்தியினுடைய நோக்கமே அதுதான். ஆனால் வீட்டிற்குள் அமர்ந்து கொண்டு நம்முடைய சிந்தனைகள் எங்கெங்கே சென்று அவனுக்கு கொடுத்தேன், அவன் இப்படி செய்கின்றான், இவன் இப்படி செய்கின்றான், அந்த வீட்டில் எப்படி இருக்கின்றது, மாமியார் இப்படி செய்கின்றார், மாமனார் இப்படி செய்கின்றார், நாத்தனார் இப்படி செய்கின்றார், மருமகன் இப்படி செய்கின்றார், மருமகள் இப்படி செய்கின்றார், இவர் இப்படி செய்கின்றார், இவர் இப்படி செய்ய என்று இப்பொழுது நாம் தொடர்ச்சியாக உறுப்புகளை வரிசையாக தியானிப்பது போன்று வீட்டிலே அமர்ந்து கொண்டு மேலே பார்த்து கொண்டோ, செவரை பார்த்து கொண்டோ, தரையை பார்த்து கொண்டோ, வீட்டிற்குள் எதையோ ஒன்றை பார்த்து கொண்டு இதைத்தான் நாம் தியானம் செய்கின்றோம். இது பூராமே அங்கே பதிவாகின்றது, அமர்ந்த இடத்திலும் பதிவாகின்றது. அடுத்து நாம் வேலைக்கு சென்றாலும் அடுத்த நாளும் அதுக்கு அடுத்த நாளும் மீண்டும் அந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு மகிழ்ச்சியான எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பினாலும் நான் உட்கார்ந்த இடத்தில் பதிவான உணர்வுகளும் சரி, எங்கே உற்று பார்த்து நினைவலைகளை செலுத்தினோமோ சரி, இது எல்லாமே எக்கோ. நாமும் இந்த காந்த பிடிப்பில் இருப்பதால் உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் பூமியினுடைய சுழற்சி வேகத்திலே அதிர்வாகி நம் உடலிலே நம் ஆன்மாவிலே இந்த உணர்வலைகள் மீண்டும் கிளர்ந்து எது அங்கு பதிவானதோ அந்த வரிசை, தொடர் வரிசை என்று சொல்வது. ஒரு ஃபேனை சுற்றினோம் என்றால் அது எப்படி சுழல்கின்றதோ அது சுழன்று நம் ஆன்மாவிலிருந்து ஈர்க்கப்பட்டு உயிரிலே பட்டு நம்மை அறியாமலே ஒரு விஞ்ஞானிகள் எப்படி டேப்பை சுழல விடுகின்றார்களோ அதுபோல இது சுழன்று அந்த உணர்வை இழுத்து
நம்மை கட்டாயப்படுத்தி அந்த நினைவுகளுக்கு அழைத்து சென்று மீண்டும் அந்த சங்கடத்திற்கு அழைத்து சென்று போவோம். நாம் சொல்லலாம், நான் நினைக்கவே இல்லையே, இது எப்படி வந்ததுன்னே தெரியலையே, இது ஏன் வந்தது என்றால் நாம் அல்ல, நாம் பதிவு செய்தது, நாம் பதிவாக்கியது இப்படி இயங்குகின்றது. தான் சங்கடகர சதுர்த்தி என்று இந்த சங்கடங்களை நாம் அறவே ஒழிக்க வேண்டும். வீட்டிற்குள் அமர்ந்தால் இந்த வீட்டை ஆலயமாக, ஒளிமயமாக, ஜோதிமயமாக நாம் இதான் அந்த காலத்திலே மகாலட்சுமி என்று சொல்வார்கள். லட்சுமிகரமாக இந்த வீடு இருக்கிறது என்று சொல்வதனுடைய நோக்கமே அதான். நாம் உயர்ந்த உணர்வுகளை கவரக்கூடிய, பதிவு செய்யக்கூடிய இடமாக நம் வீட்டை மாற்ற வேண்டும். இதுதான் மகாலட்சுமி, லட்சுமி குடிகொண்டிருக்கிறார். இந்த உயர்ந்த உணர்வுகளை பதிவாக்கி அதை இந்த வீட்டில் இருப்பவருக்கும், இந்த வீட்டில் வருகை புரிபவருக்கும், இந்த வீட்டை நினைப்பவருக்கும் அந்த சக்தி கிடைக்க முடியாத மகாலட்சுமி என்று சொன்னார்கள். ஆகவே நாம் குரு சொன்னதை நாம் பதிவாக்கி நம் வீட்டை ஆலயமாக உருவாக்க நாம் இதுபோன்று பயிற்சியாக எடுத்து நாம் செயல் வடிவுக்கு கொண்டு வருவோம். கண்ணின் நினைவை நாம் கட்டாயப்படுத்தி செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நம் வீட்டிலும் தரைகளிலும் சுவர்களிலும் சும்மா இருந்தாலும் கூட எங்கேயோ பார்க்கிறோம் என்று, எதையோ நினைக்கிறோம் என்று இல்லாதபடி எதை பார்க்க வேண்டும், எதை பதிவாக்க வேண்டும், எது பதிவாகி கொண்டிருக்கு, எதை பதிவாக்க வேண்டும் என்று சீர்படுத்தும் நிலையாக இது சிறிது காலம் பழகிவிட்டால் அதற்கு அப்புறம் எந்த சங்கடம் நம்மால் பதிவாகி அந்த பதிவானது மீண்டும் சங்கடத்திற்கு அழைத்து சென்றதோ அதுவே தான் பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முருகன் என்று நாம் பதிவு செய்யும் இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகள் நம்மை மீண்டும் அந்த துருவ நட்சத்திரத்தின் நினைவுக்கே அழைத்து செல்லும். ஏனென்றால் இது எல்லாம் ஒரு பழக்கம். சிறிது காலம் செய்தாலே இது நம்மை அறியாமலே வந்துவிடும். இதை நாம் யாரும் சுமையாக இது எப்படி நினைப்பது, இதையெல்லாமா நினைத்துக் கொண்டிருப்பது என்று எண்ணாதபடி சிறிது காலம் இதை செய்துவிட்டால் வீட்டிற்குள் வந்தாலே அமர்ந்தாலே நம்ம அறியாமலே இது அழைத்து செல்லும். தான் மனையடி சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய உள்பொருளும் இதுதான். இந்த மனை அடியிலே நாம் ஞானி உணர்வை பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனை அடி சாஸ்திரம் என்று சொன்னார்கள். ஆனால் இது இன்று வெறும் அளவுகோல் படியும் அதில் போடக்கூடிய மர ஜாமான்களோ அல்லது கல்களோ இது பற்றியே சென்று வேறு விதமாக திருப்பி விட்டார்கள். ஆகவே நாம் அகசியருடைய உணவை, அகசியின் துருவனாகி மகிழ்ச்சி துருவ நட்சத்திரமான உணர்வுகளை அகசியனை பின்பற்றி சென்ற 30 முக்கோடி தேவாதி தேவருடைய உணர்வுகளை நம் வீட்டிற்குள் கொண்டு வந்து தரைகளிலும் சுவர்களிலும் பதிவு செய்தால் அதுதான் மணியடி சாஸ்திரம். ஆகவே நாம் அகசியின் உணர்வையும் அவனை பின்பற்றி சென்ற அனைத்து ரிஷிகளுடைய உணர்வை நம் வீட்டிற்குள் அழைத்து வருவோம், பதிவு செய்வோம். ஞானிகள் காட்டிய சாஸ்திரப்படி நாம் அருள் வாழ்க்கை வாழ்வோம். அனைவரும் அந்த அருள் வழியிலே அருள் ஆனந்தம் பெறுவோம்.